லதுபலஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் சோதிக்கப்படுவீர்கள். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே பொருளாதார ரீதியாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வ அன்ஃபுசிக்கும், உயிர்கள் ரீதியாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், இதற்கு முன்பு உங்களுக்கு முன்பு வேதம் வழங்கப்பட்டவர்களின் புறத்தில் இருந்தும், வ மினல்லதீன அஷ்ரகு, இன்னும் இணை வைக்கக்கூடிய நபர்களின் புறத்தில் இருந்தும் அதன் கசீரா, அதிகமான தொல்லைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பொருளாதார இழப்பு வரும். இவன் தான் தௌஹீத்காரன், இவன் தான் நஜாத்காரன் என்று சொல்லி இவர் தான் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார் என்றெல்லாம் அடையாளப்படுத்தி இவர் கடையில் பொருள் வாங்காதீங்க சொல்லுவாங்க. உங்களையே தாக்க முற்படுவார்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு இழப்பு ஏற்படும். உங்களுக்கு கூட பல்வேறு அச்சுறுத்தல்கள் வரும். வேதம் வழங்கப்பட்டவர் உங்களை திட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் ஏராளமான தொல்லைகளை உங்களுக்கு தருவார்கள். இதெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டுவிட்டு சொல்கிறான், வயின் தஸ்பிரு, நீங்கள் களத்தில் உறுதியாக நின்றால், பிரச்சார களத்தில் இது எல்லா சோதனைகளையும் தாண்டி உறுதியாக நின்றால், தத்தகு, உண்மையில் அல்லாஹ்வை பயந்து நடந்தால், ஃபஇன்ன ஸாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் மிக வலிமையான விஷயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தை சொல்வதில் சளைக்காத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மார்க்க பிரச்சாரத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் மக்கள் மத்தியில் சத்திய பிரச்சாரத்தை முன்னின்று எடுத்துச் சொல்பவர்களுக்கு துணிச்சல் என்கிற ஒரு பண்பு மிக அவசியமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், மக்கள் மத்தியில் சத்திய பிரச்சாரத்தை நாம் எடுத்து சொல்கின்ற பொழுது அதனால் பலரும் பாதிப்படைவார்கள். யார் அசத்தியத்தில் இருக்கிறார்களோ, யார் பொய்யில் இருக்கிறார்களோ அவர்கள் பாதிப்படைவார்கள். திருக்குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிற, நபிகள் நாயகம் எடுத்து சொன்ன உண்மையை மக்கள் மத்தியில் அவ்வாறே எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த உண்மையினால் பாதிப்படையக்கூடிய மக்கள் ஓர் அணியாக திரண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு எதிர்ப்புகளை உண்டாக்குவார்கள். வட்டி கூடாது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது யார் வட்டியை வைத்து ஆதாயம் அடைகிறார்களோ, மக்களை சுரண்டி பொருளாதாரத்தை தங்களுக்கு வளர்த்து கொள்கிறார்களோ வட்டியின் மூலமாக, அவர்கள் பாதிப்படைவார்கள். இஸ்லாத்தில் வட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே வட்டியில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்யும் பொழுது யாரெல்லாம் முஸ்லிம்களில் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களில் வட்டி கடை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவங்களெல்லாம் திரண்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதுக்கு இதை பற்றி பேசுகிறீர்கள்? ஏன் எங்களுக்கு வரக்கூடிய வியாபாரிகளை, எங்களிடம் வட்டி வாங்கக்கூடிய நபர்களை தடுத்து நிறுத்துகிறீர்கள்? இதனால் எங்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது என்று சொல்வார்கள். சினிமா கூடாது, இஸ்லாத்தில் ஆபாசம் கூடாது என்று பிரச்சாரம் செய்கின்ற பொழுது யாரெல்லாம் சினிமா தியேட்டர் கட்டி பொருளாதாரத்தை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்கள் அதை தங்களுக்கு எதிரான பிரச்சாரமாக கருதுவார்கள். நம்ம வியாபாரத்தில் இவர்கள் மண்ணள்ளி போட பார்க்கிறார்கள். பல பேர் சினிமா தியேட்டருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அது மூலம் நாம் காசு பணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க இது கூடாது என்று சொல்லி நமக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்று அவர்கள் அஞ்சி அதுக்கு எதிராக தங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்துவார்கள். இதுபோலத்தான் இஸ்லாத்தின் பெயரால் பல அனாச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது தகடு, தட்டு, தாயத்து இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, இவைகள் கூடாது, இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்கள் என்று நாம் பிரச்சாரம் பண்ணோம்னா இந்த தகடு, தட்டு, தாயத்தின் மூலம் யாரெல்லாம் பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்களோ, இவற்றை வைத்து மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு எதிரான பிரச்சாரமாக கருதுவார்கள். இத்தனை ஆண்டு காலம் மக்களை நம்ம ஏமாற்றி கொண்டிருந்தோம், தகடு தட்டு வியாபாரம் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. இப்போது மக்கள் மத்தியில் இவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து நம்முடைய வியாபாரத்தை ஓய்த்து விட்டார்கள். ஆகவே இந்த பிரச்சார களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் எதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்கள் எதிர்ப்புகளை தங்களால் சக்திக்குட்பட்டு அவர்களின் அதிகாரம் என்னவோ, அவர்களின் ஆற்றல் என்னவோ, தங்களால் என்னென்ன பாதிப்புகளை எல்லாம் உண்டாக்க முடியுமோ அத்தனை பாதிப்புகளையும் பிரச்சாரத்தில் நிற்பவர்களுக்கு எதிராக உருவாக்குவார்கள்.
அப்படித்தான ஆரம்ப காலகட்டங்களில் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் பல்வேறு மார்க்கத்திற்கு எதிரான அனாச்சாரங்களில் மூழ்கி திளைத்த பொழுது அவற்றுக்கு எதிராகவெல்லாம் நாம் பிரச்சாரம் செய்தோம். ஒவ்வொரு ஊரிலும் உள்ள தௌஹீத் சகோதரர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப என்ன நடந்தது? மக்கள் மத்தியில் சீர்திருத்த பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு வரவேற்பு இருந்ததா? பல எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மிரட்டினார்கள், அச்சுறுத்தினார்கள். தர்கா கூடாது, தாயத்து கூடாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், மதுஹபுகள் கூடாது, இமாம்களை பின்பற்றக்கூடாது, இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால், நம்ம முன்னோர்கள் வழி வழியாக நமக்கு என்ன மார்க்கத்தை சொல்லி தந்தார்களோ அதுக்கு மாற்றமான பாதையில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் உங்களை எல்லாம் ஊரை விட்டு விலக்கி வைத்து விடுவோம், ஊர் நீக்கம் பண்ணுவோம். உங்களில் யாருக்கும் திருமணம் நடைபெறுமையானால் அந்த திருமணத்தை நாங்கள் பதிவு புத்தகத்தில் தப்தரில் பதிவு செய்ய மாட்டோம். இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய உங்களில் யாரும் மரணித்து விட்டால் எங்க மையவாடியில் கபிரிஸ்தானில் உங்களை அடக்கம் பண்ண மாட்டோம். அடக்கம் பண்றது என்ன? உங்களை சுமந்து செல்வதற்கு சந்தூக்கு பெட்டியை கூட தரமாட்டோம். இப்படியெல்லாம் அச்சுறுத்தினார்கள். என்னென்ன வழிமுறைகளில் எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியுமோ அத்தனை எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டியது வரும். அப்படித்தான் தமிழகத்தில் பல எதிர்ப்புகளை சந்தித்து அவற்றையெல்லாம் தாண்டித்தான் இந்த தௌஹீத் கொள்கை மக்கள் மத்தியில் வளர்ந்து நிற்கிறது. அப்ப இங்க நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கும் பொழுது ஏராளமான எதிர்ப்புகள் வரும், அச்சுறுத்தல்கள் வரும். சொந்த பந்தங்களை பகைப்பதற்கு முன் வருவார்கள். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நமக்கு எதிரியாக எதிரணியில் நின்று கொண்டு நம்மை எதிர்ப்பார்கள். அப்ப பிரச்சார களத்தில் இருப்பவர்களுக்கு என்ன தேவை? இது போன்ற நேரங்களில் எந்த பின் விளைவுகளையும் பற்றி யோசிக்காம களத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய துணிச்சல் சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடுவோருக்கு இருக்கணும். நான் எந்த விளைவையும் பொருட்படுத்த மாட்டேன். ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா? பொருட்படுத்த தயாரில்லை. சொந்த பந்தங்களை நம்ம எதிர்த்து நிற்கிறார்களா? கண்டுகொள்ள மாட்டேன். அச்சுறுத்துகிறார்களா? மிரட்டுகிறார்களா? ஊர் நீக்கம் செய்வோம் என்று மிரட்டுகிறார்களா? எதை பற்றியும் நான் கண்டுகொள்ள தயாரில்லை. எந்த விளைவாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு சத்தியத்தை சளைக்காமல் நான் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வேன். இந்த உறுதிப்பாட்டை தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் எல்லா இறை தூதர்களின் வாழ்க்கையும் பாருங்கள். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறேன். நபி அல்லாஹ்வும் நமக்கு சொல்லித் தந்த அத்தனை இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் எல்லா இறை தூதர்களும் சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்வதில் துணிச்சல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிற பேர் உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இறை தூதர்கள் கோழையாக இருந்தவர்கள் இல்லை. இறை தூதர்கள் மக்கள் சக்தியை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரம் செய்யவில்லை. தன்னந்தனி நபராக தனித்து விடப்பட்டாலும் விளைவுகளை கண்டு அஞ்சாமல் தனி ஒரு நபராக இருந்தாலும் சரி, சமூகத்தில் புறையோடி போயிருந்த அத்தனை சமூக தீமைகளுக்கு எதிராகவும், மிக குறிப்பாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய இணை வைத்தல் என்கிற செயலுக்கு எதிராகவும் தௌஹீத் என்கிற கொள்கையை ஓங்கி ஒலிக்க செய்தார்கள். துணிவோடு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த துணிவு வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரச்சார களத்தில் இருப்பவர்களுக்கு, மூமின்களுக்கு இந்த அறிவுரையை முன்வைக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லா துப்லவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் சோதிக்கப்படுவீர்கள். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே பொருளாதார ரீதியாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வ அன்ஃபுசிக்கும் உயிர்கள் ரீதியாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும். இதற்கு முன்பு உங்களுக்கு முன்பு வேதம் வழங்கப்பட்டவர்களின் புறத்தில் இருந்தும், வ மினல்லதீன அஷ்ரகு இன்னும் இணை வைக்கக்கூடிய நபர்களின் புறத்தில் இருந்தும் அதன் கசீரா அதிகமான தொல்லைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சத்தியத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பொருளாதார இழப்பு வரும். இவன் தான் தௌஹீத்காரன், இவன் தான் நஜாத்காரன் என்று சொல்லி இவர்தான் இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார் என்றெல்லாம் அடையாளப்படுத்தி இவர் கடையில் பொருள் வாங்காதீங்க சொல்லுவாங்க. உங்களையே தாக்க முற்படுவார்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு இழப்பு ஏற்படும். உங்களுக்கு கூட பல்வேறு அச்சுறுத்தல்கள் வரும். வேதம் வழங்கப்பட்டவர் உங்களை திட்டுவார்கள்.
அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் ஏராளமான தொல்லைகளை உங்களுக்கு தருவார்கள். இதெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டுவிட்டு சொல்கிறான், ஒயின் தஸ்பிரு, நீங்கள் களத்தில் உறுதியாக நின்றால், பிரச்சார களத்தில் இது எல்லா சோதனைகளையும் தாண்டி உறுதியாக நின்றால், ஓ தத்தகு, உண்மையில் அல்லாஹ்வை பயந்து நடந்தால், ஃபைன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், அதுதான் மிக வலிமையான விஷயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியல் நாயகத்தையே நீங்க இப்ராஹிமை பின்பற்றுங்க நல்லா சொன்னானே. சும்மா உஹைனா இலைக் அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற அறவழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை நபியே நீங்கள் பின்பற்றுங்கள், அவ்வாறு உமக்கு நாம் கட்டளையிடுகிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நபியே நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவருடைய வழிமுறையை நீங்களும் கடைபிடியுங்கள். ஏன்? அவர் உண்மை வழியில் நின்றார், சத்திய வழியில் நின்று கொண்டு மக்களை எதிர்கொண்டு பிரச்சாரம் செய்தார், இறைவனின் மார்க்கத்தை எடுத்துரைத்தார். அதனால இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க அவருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சொல்றான். காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அறிவுரைக்கு ஏற்ப எந்த விளைவையும் கண்டு அஞ்சாமல், எந்த பாதிப்புகளையும் கண்டுகொள்ளாமல் மக்களுக்கு சத்திய பிரச்சாரத்தை செய்தார்கள். தம்முடைய தந்தையிடத்தில் சத்திய பிரச்சாரம் செய்தார். தந்தையே, ஏன் இந்த கற்சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தையினுடைய அறியாமை அவருக்கு பிரச்சாரத்தின் மூலம் சுட்டிக்காட்டினார். அவர் கொண்டிருந்த அசத்தை கொலை அவருக்கு அம்பலப்படுத்தினார். அப்ப தந்தை என்ன சொன்னார்? மிரட்டுறார். பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்ப்பு வரும் என்பதற்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்கள். மிரட்டுறார். ராகிபுன் அன்தன் ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே முன்னோர்களுடைய மார்க்கத்தை நீங்க விட்டுட்டு போக போறீங்களா? எங்களுடைய கடவுள்களை எல்லாம் நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா? இது கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? இப்படியே நீ சொல்லிக் கொண்டிருந்தால், இதிலிருந்து நீ விலகிக் கொள்ளவில்லை என்றால், இல்லம் தந்தஹி அர்ஜுமன்னக்க, இதிலிருந்து நீ விலகாவிட்டால் உன்னை நான் கல்லால் எறிந்து கொள்வேன், பாலையில் நான் ஏற்றி விடுவேன், கழுவில் ஏற்றுவேன், வீட்டை விட்டு துரத்துவேன் என்று ஏராளமான அச்சுறுத்தல்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிமுக்கு சொன்னார். தகப்பனார்கிட்ட பிரச்சாரம் பண்றார். ஏன் இந்த சிலையை வணங்குறீங்க? இதுக்கு என்ன சக்தி இருக்கு? இதை நீங்க தான் உருவாக்குறீங்க. அவர் தந்தை தானே உருவாக்கினார். நீங்களே உருவாக்கி கொண்டு அதற்கு சக்தி இருப்பதாக சொன்னால் அது பொய் அல்லவா? இவையெல்லாம் கடவுள் இல்லை. வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்த கடவுள் இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த ஏகன் அல்லாஹ்வே வணங்குங்கள் என்று தந்தையிடத்தில் சொன்னார். தந்தை அவருடைய பிரச்சாரத்தை கேட்காம, அதை செவிமடுக்காமல், கட்டுப்படாம, இப்படி பிரச்சாரம் செய்கிறாயா, வீட்டை விட்டு வெளியே போட்டார். வீட்டில் உன்னை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன், விலகாவிட்டால். தந்தை அச்சுறுத்திய பொழுது பணிந்து போனாரா? பிரச்சாரத்தில் தன்னை சுருக்கி கொண்டாரா? தகப்பனாட்ட சொல்லி பார்ப்போம், கேட்டா ஓகே, இல்லைன்னு சொன்னா நம்ம கருத்திலிருந்து வாபஸ் வாங்கிடுவோம், பின் வாங்கிடுவோம் அப்படின்னு இருந்தாங்களா? தந்தை பல்வேறு விதமாக தன்னை மிரட்டிய பொழுதும் அதற்கெல்லாம் சளைக்காமல் தொடர்ந்து தம்முடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார். வீட்டை விட்டு விரட்டிய பொழுதும் தந்தையிடத்தில் சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தந்தையிடத்தில் மட்டுமா, ஊர் மக்களும் அதே சிலை வழிபாட்டில் தான் மூழ்கி இருந்தார்கள், அறியாமையில் இருந்தார்கள். ஊர் மக்களினுடைய அறியாமையை போக்கும் விதமாக அந்த மக்கள் மத்தியிலே போய் பிரச்சாரம் பண்ணார். எதுக்கு இந்த சிலையை போய் வணங்குறீங்க? இது பேசுமா? அந்த சிலையிட்ட போய் குழந்தையை தாங்கன்னு கேட்குறீங்க, சில இடத்துல போய் நோய் நொடியை நீக்குமாறு கேட்கிறீர்கள், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்கள். இந்த சிலைகள் உங்களுடைய கோரிக்கை கேட்குமா? இவை நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு பதில் சொல்லுமா? எந்த நன்மையும் தராத, தீமையும் தராத கற்சிலைகளையா நீங்கள் வணங்கி கொண்டிருப்பீர்கள் இப்படின்னு சொன்னார். ஊர் மக்கள் கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் பாஷையில் சொன்னால் தான் புரியும் என்பதற்காக திருவிழாவுக்கு போன பொழுது சிலைகளை எல்லாம், சின்னஞ்சிறிய சிலைகளை எல்லாம் தகர்த்து விட்டார். ஒரே ஒரு சிலை, பெரிய சிலையை மாத்திரம் விட்டு வைத்து விட்டார். ஊர் மக்கள் திருவிழா முடிச்சு வந்து பார்க்குறாங்க,
பெரிய சிலை மாத்திரம் இருக்கிறது, சின்னஞ்சிறிய சிலைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. யார் இதை செஞ்சிருப்பான்னு பேசிக்கிறாங்க. இப்ராஹிம்னு ஒரு இளைஞர் இருக்கிறார். அப்போ ஒரு இளைஞர்னா என்ன அர்த்தம்? திருமணத்துக்கு முன்னால் இளமை பருவத்தில் இருக்கிறார். இப்ராஹிம் என்று ஒரு இளைஞர் இருக்கிறார். அவர்தான் இதையெல்லாம் செய்திருப்பார். காரணம், அவர்தான் இந்த சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரத்தினை மேற்கொண்டார். சிலைகள்லாம் பேசாதுன்னு அவர் தான் சொன்னார். சிலை வணக்கம் கூடாது என்று அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிடுங்க, இப்ராஹிமை கூப்பிடுங்கிறாங்க. ஊர் தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அழைக்கிறார்கள். அப்போ ஒரு இளைஞர், நீங்கள் பாருங்கள், அவர் இளைஞராக இருக்கிறார். ஊர் தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓரணியில் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் தனி நபராக ஒருவராக நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் கேட்கிறார்கள், நீங்கள் தான் இதெல்லாம் உடைச்சிங்களா? இந்த நாச வேலையை பண்ணியது நீங்கள் தானா கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருந்த அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அதே ஏன்ட்ட கேட்குறீங்க? அதான் ஒரு பெரிய சிலை இருக்கிறதே, கம்பீரமாக பெரிய சிலை இருக்கின்ற பொழுது நீங்கள் அதனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. சின்ன சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்தது யார் என்று பெரிய சிலைட்டு கேளுங்க, ஏன் ஏன்ட்டு கேட்குறீங்க அப்படின்ட்டார். குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஊர் ஜமாத்தார்கள், பிரமுகர்கள்லாம் பேசிக்கிறாங்க. இன்னும் இவர் நம்ம கிட்ட பெரிய சிலையில் போய் பேச சொல்கிறாரு, சொல்லிட வேண்டியதுதான் அவர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன இப்ராஹிமே, உமக்கு தெரியாதா இந்த சிலை எப்படி பேசும்? இதுகிட்ட போய் கேட்டால் சொல்லுமா அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. பதிலை வாங்கிட்டார், திருப்பி கொடுக்குறாரு. இதைத்தானப்ப நானும் சொன்னேன், சிலைகள் பேசாது, உங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காது. அவைகளத்தில் நீங்கள் குழந்தை வரத்தை கேட்டால் தராது. அவைகளத்தில் நோய் நொடியை நீக்குமாறு கேட்டால் அந்த கோரிக்கையை செவிமடுத்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாது. சிலை எப்படி பேசும்? பேசாத ஒன்றை, கேட்காத ஒன்றை ஏன் வணங்குகிறீர்கள்? உங்களுக்கு எந்த நன்மையும் தராத, தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள முடியாத இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார். ஊர் மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சாரத்தை செய்வதற்காகத்தான் சின்னஞ்சிறிய சிலைகளையே அவர் தகர்த்தார். அப்ப பாருங்க, இப்படி செய்த பொழுது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இனி இவரை விட்டு வைக்க கூடாது, நெருப்பை மூட்டுங்கள், அந்த நெருப்புக்குள்ள இவரை தூக்கி போடுவோம்னாங்க. அவ்வாறு செய்த போதிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சளைக்காம சத்தியத்தை சொன்னார்கள். நீங்க நெருப்புல தூக்கி போட்டாலும் சரி, தனி நபருங்க, ஒரு இளைஞர், தந்தையினுடைய சப்போர்ட்டில் அவருக்கு, நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை, உற்றார உறவினர்களுடைய சப்போர்ட் இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஊரில் எல்லா மக்களும் ஒரு வழிகட்டில் இருக்கிறார்கள். தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருக்கிறாங்க, தகடு தாயத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. நீங்கள் கற்பனை பண்ணுங்க, எல்லோரும். ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அதை கூடாது கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுறார். விட்டு வைப்போமா? அந்த இளைஞரை ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து, ஜமாத்தார்களும் சேர்ந்து கேள்விக்கு மேலே கேள்வி துணிந்து பதில் சொன்ன. கற்பனை செய்து பார்த்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துணிச்சல் அசாத்தியமானதல்லவா? ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்கு எதிராகவும் ஒரு தனிநபராக நின்ற அவருடைய வீரம், அவருடைய துணிச்சல், அவருடைய தைரியம் நமக்கெல்லாம் உத்வேகம் தரக்கூடியதல்லவா? அது மாத்திரமில்லாமல் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நெருப்பை மூட்டுங்கள், இவரை எரித்து பொசுக்கி விடுவோம் என்று சொன்னால், அந்த கட்டத்தில் நாம நின்றிருந்தால், நாம் ஒரே ஒரு ஆளாக இருந்திருந்தோம்னா பின்னால் திரும்பி பார்ப்போம். இப்போ சமூகத்தில் நடக்கிற அநியாயத்தெல்லாம் போய் தட்டி கேட்கலாம்னு போனோம். நீங்கள் போகும்போது 20 பேராக போகும், பின்னால் 19 பேர் நிற்கிறாங்க, கேட்போம்னு கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் வருமா, திரும்பி பார்த்தா மிச்சமுள்ள 19 பேர் நிற்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் நிற்கணும். அதுக்கப்புறம் என்ன, நமக்கே சுருதி குறைஞ்சி டவுன் ஆகி கையை கொடுத்து, எப்பா நீ பண்ணுறது பண்ணுப்பா, ஏதோ ஒரு பேச்சுக்கு கேட்டோம், அதுக்காக இப்படியா கோவப்படுறது, இப்படியா சத்தம் போடுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கிங்க எப்படின்னு கிளம்பிடுவோம். ஏன், பின்னால் ஒரு 19 பேர் நின்னாங்க, அவங்கள நம்பி நம்ம சத்தம் போட்டோம், ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லாம் கலந்து போய் விட்டார்களே, நினைப்போமா இல்லையா? மனிதர்கள் அப்படிப்பட்ட பலவீனத்தில் தானே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த பலவீனத்தை பார்க்க முடியுதா? சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, தந்தையினுடைய சப்போர்ட்டு கூட இல்லைங்க. தந்தை சொல்லிவிட்டார், உன்னை கொல்லுவன்ட்டார். அப்போ அப்படிப்பட்ட மகன் நெருப்பிலிட்டு பொசுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அந்த தந்தை வந்து நின்று கேட்பாரா? சரின்றுவாரு. அப்படிப்பட்ட நிலையிலையும் உறுதி குலையாம, சளைக்காம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். நீங்க இந்த நெருப்பை காட்டி பயமுறுத்தினா நான் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி விடுவேனா? நெருப்பை காட்டி அச்சுறுத்தினால்
நீங்கள் வணங்கக்கூடிய போலி தெய்வங்களால கற்களுக்கு சிலைகளுக்கு சக்தி இருக்குன்னு நான் சொல்லிடுவேனா? ஒருபோதும் சொல்ல மாட்டேன்னார். மிக தெளிவாக டிக்ளேர் பண்ணார். வலா அகாஃபு, நான் பயப்பட மாட்டேன். மா அஷ்ரக்தும், நீங்கள் எந்த இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை காட்டி எனக்கு பயமுறுத்துகிறீர்களோ அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். பயம் காட்டினாங்க. எங்க சிலைக்கு எதிராக பேசுகிறேன், எங்க சிலைகள் உன்னை சும்மா விடாது, உனக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், நீ அவ்வாறு ஆகிவிடுவாய், இவ்வாறு ஆகிவிடுவாய். எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீது பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை அதுபோன்று சொல்லி பயமுறுத்தினார்களோ, இவங்க மகானு அவுளியான்னு சொல்லி கண்ட கண்ட நபர்களெல்லாம் அவுளியாங்கிறது மகானுங்கிறது. உண்மையிலேயே ஒருவர் அவுளியாவாக மகானாக இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் அவர் சிறப்பு பெறுவார், அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய கூலியை பெறுவார். மறுமையில் உண்மையில் அவர் இறைநேசராக இருந்தால் மறுமையில் அவர் சொர்க்கத்துக்கு போவார். அதானங்க அதனுடைய பதில். அதை தாண்டி அவர் இறைநேசர் என்பதால் நமக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம போய் அவர் சமாதிக்கு முன்பாக நின்று அவரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா? அவர் சமாதியை சுற்றி வர வேண்டும் என்று நமக்கு இருக்கிறதா? மார்க்கத்தில் இருக்குதா? அவருடைய சமாதிக்கு மேலே பச்சை போர்வை போர்த்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதா, அனுமதிக்குதா? அவர் சமாதிக்கு முன்பாக ஒரு குத்து விளக்கை ஏற்றி அதில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை தொட்டு கழுத்தில் தேய்க்கணும்னு மார்க்கம் சொல்லுதா? இதுவெல்லாம் தானே தமிழகத்தில் ஒரு காலத்தில் மார்க்கம் என்கிற பேரில் நடைபெற்றது, இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகூர் தர்காவில் இந்த அநியாயம் தான் நடக்குது, பொட்டல்புதூர் தர்காவில் இந்த அநியாயம் தான் நடக்குது. மகான அவுளியா என்று சொல்லி அங்கே ஒரு சமாதியை எழுப்பி உண்மையிலே உள்ளுக்குள்ள ஆள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அது கூட தெரியாது. ஏன் பொட்டல்புதூரில் யானைக்கெல்லாம் தர்கா இருக்கு, யானை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கேரளா சைடில் போனோம்னா குரங்குக்கு தர்கா. மார்க்கத்தை கடைபிடிக்காதவர்களெல்லாம் மகான்கிறது. பீடி மஸ்தான் அவுளியா, அவருக்கு உண்டியெல்லாம் பீடியை போடணுமா? இப்போ இருந்திருந்தாருன்னா அவர் சிகரெட்டு கேட்பார், பீடி கேட்க மாட்டார். சிகரெட் தான். என்னப்பா நீ எந்த காலத்தில் நிற்கிற, எதை கொண்டு பா இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிற, போட வேண்டியது போடு. சிகரெட்டை தாண்டி கூலிப்பு கேட்டாலும் கேட்பார். என்னப்பா நீ எவ்வளவு போதைப் பொருட்கள்லாம் இருக்கு, அதை தருவியா, பீடியை கொண்டு வந்து தரேன்னு கேட்பார் ஒரு பேச்சுக்கு. அப்போ இதெல்லாம் அவளியா பீடி குடிக்கிறவர் அவளியாக இருப்பார். சாதாரண அறிவை கொண்டு யோசித்து பார்த்தாலே இதுக்கு மார்க்க அறிவு இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. சாதாரண அறிவை கொண்டு யோசித்து பார்த்தாலே பீடி குடிப்பவர் இறைவனின் நேசராக இருக்க இயலாது, சிகரெட்டு குடிப்பவர் இறைவனின் நேசராக இருக்க முடியாது. ஒரு யானையும் குரங்கும் அவைகள்கிட்ட அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லிக்கொண்டு பிரார்த்தனை செய்ய முடியுமா? வாய்ப்பில்லை. சாதாரண அறிவை கொண்டு யோசித்து பார்த்தாலே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை தமிழகத்தில் காலம் காலமாக செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் பலர் அறியாமையின் காரணத்தினால் செய்து கொண்டிருக்கிறார்கள். லூசாவத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஊரில், ஒரு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தான்னா அவன் மூத்தா போனதுக்கப்புறம் அவனை ஒரு இடத்துல அடக்கம் பண்ணி, புறம்போக்கு இடத்துல அடக்கம் பண்ணி அங்கே ஒரு தர்காவை கட்டி அந்த லூசுக்கு ஒரு தர்கா நடந்தது. நம்ம கற்பனையில் சொல்லலை. குளிக்காமல் ஒரு ஊரில் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, சடப்பக்கீர் அவுளியா. பேரை என்ன? சடப்பக்கீர் அவுளியா. அப்படின்னா என்ன? வருஷ கணக்கில் குளிக்கலை, தலை முடியல சடையாயிருச்சு. சடையாயிரும்ல, முடியை வந்து சீப்பு விட்டு சீவுனா 10 சீப்பு பத்தாது, அந்த அளவுக்கு சடையாகி விட்டது. சடப்பக்கீர் அவுளியா. அவன் மூத்தா போனதுக்கப்புறம் அவன் சமாதி அவனுக்கு அடக்கம் பண்ணி அங்கே ஒரு பச்சை போர்வையை போத்தி அவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. எப்படி அது குளிக்காதவன்? இஸ்லாத்தில் தூய்மை என்பது எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூய்மை குறித்து நமக்கு எவ்வளோ சொன்னாங்க. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது இஸ்லாத்தில் ஒரு அங்கம். ஈமானில் இறை நம்பிக்கையில் மிக பெரும் பகுதி தூய்மை. இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூய்மை குறித்து நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கும் பொழுது குளிக்காம கொள்ளாம சடப்பக்கிறா தெரிஞ்சவன் தூய்மையே இல்லாமன்ட்டு வருஷ கணக்கில் குளிக்காட்டினா தலைமுடி அப்படி ஆகும். அவன் அவுளியான்னு சொல்றாங்க. கேட்டார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு ஒரு அறியாமையான ஒரு காரியம். அதே போல இதுல இன்னும் வினோதம் என்று பார்த்தால் ஆத்தங்கரை செய்திலே ஆத்தங்கரை திருவனந்தபுரம் பீமா என்றெல்லாம் பெண்களுக்கும் பல தர்காக்கள். அங்க போய் குழந்தையை தாங்கன்னு கேட்கிறது. வரலாற்றை போய் பார்த்தோம்னா ஆத்தங்கரை செய்திக்கே பிள்ளை இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கே பிள்ளை இல்லைன்னா அவங்ககிட்ட போய் எனக்கு பிள்ளையை தாங்கன்னு கேட்டா எப்படி கொடுக்க இயலும்? பிள்ளையை கொடுக்கறது, நோய் நொடியை நீக்கிறதுலாம் யாரு? நம்ம கேட்கிறோம்.
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.